தோல்வியின் விரக்தியில் போட்டி முடிந்தவுடன் ஆர்சிபி பிளேயர்ஸ்ட கை குலுக்காமையே மகேந்திர சிங் தோனி பெவிலியன் திரும்பிட்டாரு. கிரிக்கெட் மாண்பையே குலைத்து விட்டார் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் வர்ணனையாளர்களும் கிரிக்கெட் விமர்சகர்களும் தோனி மீதான குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, மைதானத்துக்கு வெளியிலையும் மைதானத்திற்கு உள்ளேயும் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சின்னசாமி மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ஒரு வாழ்வா சாவா போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே முன்னேறுவாங்க. அது மட்டும் இல்லை, 201 ரன்கள் அடித்தாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் விளையாடிட்டு இருந்தாங்க. கடைசி 2 பந்துக்கு 10 ரன்கள். லாஸ்ட் சீசனில் எப்படி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ஜட்டு அவர்கள் லாஸ்ட் 2 பந்துகளுக்கு ஒரு பவுண்டரியும் ஒரு 6 விளாசி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கோப்பையை வென்று கொடுப்பாரோ அதே மைண்ட் செட்டில் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஜட்டு அந்த பவுண்டரியோ இல்லை 6ஓ அடிக்க தவறிவிட்டார். இதனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை ரன் ரேட் விகிதாச்சார அடிப்படையில் உறுதி செஞ்சாங்க. ஒட்டுமொத்த மைதானமும் சரி, ஆர்சிபி வீரர்களும் சரி இந்த வெற்றியில் திளைத்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மைதானத்திற்கு வெளியே இருந்த வீரர்கள் அனைவருமே மைதானத்திற்கு உள்ளே சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் போட்டி முடிந்த உடனே வழக்கமாக இரு அணி வீரர்களும் கை கொடுத்து பெவிலியன் திரும்புவது வழக்கம். அந்த நடைமுறையை பின்பற்றும் விதமாக மைதானத்துக்கு வெளியே இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் அனைவருமே வரிசையில் நின்றிருந்தாங்க. அதில் முதல் வீரராக மகேந்திர சிங் தோனி நின்றிருந்தார். அந்த சமயத்தில் வெற்றி கொண்டாட்டம் மைதானத்திற்கு உள்ளே ஆர்சிபி வீரர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அதன் காரணமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மகேந்திர சிங் தோனி ஒரு சமயத்தில் கடுப்பாகி வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்சிபி வீரர்களிடம் கை கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் எதிரணி பயிற்சியாளர்கள்ட்டையும் கை கொடுத்துட்டு பெவிலியன் திரும்பிடுவார். மகேந்திர சிங் தோனி மட்டும்தான் இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆர்சிபி பிளேயர்ஸ்கிட்ட கை கொடுத்துட்டு பெவிலியன் திரும்பிடுறாரு. மற்ற சிஎஸ்கே வீரர்கள் அனைவருமே ஆர்சிபி வீரர்கள் வெற்றி கொண்டாட்டம் முடிந்ததற்கு பிறகு வரிசையில் சென்று இரு அணி வீரர்களுமே கை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தான் இந்த விஷயத்தை எல்லாருமே உன்னிப்பாக கண்காணித்து கொண்ட இருந்த கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாருமே இப்போ மகேந்திர சிங் தோனி ஏன் உணர்ச்சிக்கு வசப்பட்டார், எப்பயுமே கூல் கேப்டன் தானே, வெற்றி தோல்வியை சரிசமமாக எடுத்துக்கூடக்கூடியவர் தானே, எந்த விதமான சூழ்நிலையிலையும் எமோஷனலை வெளிக்காட்டாத வீரர் தானே, ஏன் இந்த சமயத்தில் அதுவும் கடைசி 2 பந்துகளில் நெக் டு நெக்காக போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அவர் ஏன் உணர்ச்சிக்கு வசப்பட்டு எதிரணி வீரர்கிட்ட கை குலுக்காமல் உள்ளே சென்று விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி நடந்தது, ஆர்சிபி வீரர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருக்கும் பொழுது சிறிது நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதனால் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தோனி ஒரு சமயத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்சிபி வீரர்கள்ட்டெல்லாம் கை கொடுத்துட்டு அவர் சென்று விட்டார். இதுதான் காரணம். இந்த தோனி இந்த மாதிரி செஞ்சது மட்டும்தான் சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு.